இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றும் ஹோலி கிராஸ் ட்ரினிட்டி உலகம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் நம் கத்தோலிக்க திரு அவையானது அன்னை மரியாவின் புனித வியாகுல அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மாதம். வியாகுல அன்னை என்பது கன்னி மரியாவுக்கு அளிக்கப்படும் பெயர்களில் ஒன்றாகும். மரியாள் தமது வாழ்வில் பட்ட துயரங்களின் நினைவாக இறைவனின் அன்னைக்கு இப்பெயர் வழங்கப்படுகின்றது. வியாகுல அன்னையாக கத்தோலிக்க கலையில் மரியாள் அதிகம் சித்தரிக்கப்படுகிறார். மரியாவின் 7 வியாகுலங்களை தியானிக்கும் பழக்கம் கத்தோலிக்க திரு அவையில் உள்ளது. பொதுவாக கத்தோலிக்க கலையில் வியாகுல அன்னையை துயரத்துடனும் கண்ணீருடனும் காட்சிப்படுத்துவர். 7 வாள் அவரது இதயத்தை ஊடுருவி இரத்தம் கொட்டுவது போலவும் சித்தரிப்பது வழக்கம். சிமியோனின் இறைவாக்கின் அடிப்படையில் பக்தி முயற்சி துவங்கியது. வியாகுல அன்னை ஜெபமாலை, வியாகுல அன்னை மன்றாட்டு மாலை முதலியன இப்பக்தி முயற்சிகளில் அடங்கும். தூய மரியாவின் துயரங்கள் என்னும் பெயரில் மரியாளுக்கு கத்தோலிக்க திரு அவை பிரதி மாதம் செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் விழா எடுக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, இந்த மரியாவின் 7 துயரங்கள் என்ன என்பதை இப்பொழுது நாம் சிந்தித்து தியானித்து பார்ப்போம். இவை துயர மறைபொருட்களில் இருந்து வேறுபட்டதாகும். முதலாவது வியாகுலம் என்பது சிமியோனுடைய இறைவாக்கு. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 34 முதல் 35 வரை உள்ள இறைவார்த்தைகள். மரியாவும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையுமான சூசையப்பரும் குழந்தை இயேசுவை எருசலேம் திருக்கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க சென்றபோது அங்கிருந்த சிமியோன் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று மரியாவிடம் சொல்கிறார். சிமியோனின் இவ்வார்த்தைகள் மரியாவின் உள்ளத்தில் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தியிருக்கும். ஏனென்றால் இயேசுவின் தாயாக இருப்பதால் துன்பங்கள் வரலாம் என மரியாவுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அது எவ்வளவு சீக்கிரமாக வரும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். மாணவர்களே, 2வது வியாகுலம் குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடுதல். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 13 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் காணலாம். ஞானிகள் தன்னை ஏமாற்றிவிட்டதை அறிந்து கொடுங்கோவலன் ஏரோது குழந்தை இயேசுவை கொல்வதற்கு கட்டளையிடுகின்றான். இதனை கனவின் மூலமாக தெரிந்து கொண்ட சூசையப்பர் மரியாவையும் குழந்தை இயேசுவையும் தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடுகிறார். பெத்லகேமிலிருந்து எகிப்து சுமார் 600 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளவு தூரத்தையும் பயத்தோடும் வேதனையோடும் கழித்த மரியாவுக்கு இதுவும் ஒரு யாகுலம்தான். 3வது யாகுலம் சிறுவன் இயேசு கோவிலில் காணாமல் போதல். தூய அல்போன்ஸ் லிகோரி கூறுவார், மரியாள் அடைந்த வியாகுலங்களில் மிகவும் கொடியது இயேசு எருசலேம் திருக்கோவிலில் காணாமல் போனதுதான். ஏனென்றால் மற்ற வியாகுலங்களில் இயேசு மரியாவோடு உடன் இருப்பார். இதில் இயேசு மரியாவோடு இல்லை. தான் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ, அதனால தான் இயேசு தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டாரோ என மரியாள் நினைத்திருக்க கூடும். அது அவருக்கு மிகப்பெரிய வியாகுலமாகவே இருந்திருக்கும். தூய லிகோரி சொன்னது முற்றிலும் உண்மை. இயேசு கோவிலில் காணாமல் போனது மரியாவுக்கு மிகப்பெரிய வியாகுலம்தான். 4வது யாகுலம் இயேசு சிலுவை சுமந்து செல்லுதல். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம்
27வது உள்ள இறைவார்த்தையின்படி கள்வர்களுக்கும் நாட்டை காட்டி கொடுப்பவர்களுக்கும் கொடுக்கப்படும் சிலுவை சாவு ஒரு பாவமும் அறியாத தன்னுடைய மகனுக்கு கொடுக்கப்பட்டதை நினைத்து மரியாள் மிகுந்த வேதனை அடைந்திருக்கலாம். அது அவருக்கு மிகப்பெரிய வியாகுலமாகவே அமைந்திருக்கும். பிரியமானவர்கள், 5வது வியாகுலம் சிலுவையின் அடியில் துணை நின்றது. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 41 மற்றும் 42 உள்ள இறைவார்த்தைகளில் ஒரு குற்றவாளியைப் போன்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் தன் மகன் இயேசுவை பார்ப்பதற்கு மரியாள் வேதனையிலும் வேதனையாக இருந்திருக்கும். 3 ஆண்டுகள் உடனிருந்த இயேசு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்த சீடர்கள் ஓடி போனது, இயேசுவிடமிருந்து எவ்வளவோ நன்மைகளையும் நலன்களையும் பெற்றுக்கொண்ட மக்கள் அவரை கை நெகிழ்ந்தது. இவற்றோடு சேர்த்து தன் மகன் இப்படி வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று மரியாள் மிகுந்த வேதனை அடைந்திருப்பார். அது அவருக்கு பெரிய வியாகுலமாகவே இருந்திருக்கும். பிரியமானவர்களே, 6வது வியாகுலம் யோவான் நற்செய்தி அதே 19வது அதிகாரம் 40வது இறைவார்த்தை. இறந்த இயேசுவின் உடலை மடியில் கிடத்தி வைத்தல். எருசலேம் திருக்கோவிலில் தன்னுடைய மகனை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த போது சிமியோன் சொன்ன உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்ற வாக்கு இங்கு நிறைவேறிவிட்டதை நினைத்து மரியாள் பெரிதும் வேதனைப்பட்டிருக்கும். இறந்த மகனின் உடலை இப்படியா சுமந்திருப்பது என்று மரியாவுக்கு இந்நிகழ்வு பெரிய வியாகுலமாகவே இருந்திருக்கும். இறுதி வியாகுலம் 7வது வியாகுலம் அதே யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 41 முதல் 42 வரை இறைவார்த்தை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்தோம். இறந்த பெற்றோர்களை பிள்ளை அடக்கம் செய்யும் நிலை மாறி இங்கே இறந்த தன்னுடைய மகனை தாயாகிய மரியாள் அடக்கம் செய்கிறார். உலகத்தில் இதைவிட கொடுமை என்ன இருந்திருக்கும்? மரியாள் தனக்கு ஏற்பட்ட இப்படிப்பட்ட ஒரு வியாகுலத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார். எல்லாவற்றையும் இறை திருவுளம் என தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறார். மரியாவை பொறுத்தவரை பாடுகள் தான் விண்ணுலகத்திற்கான நுழைவாயில் என்பது ஆழமான நம்பிக்கையாக இருந்திருக்கும். அதனால் அவர் எல்லா துக்கங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். பிரியமான், ஆக இந்த 7 வியாகுலங்களை சிந்தித்து பார்த்திருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய எத்தனையோ துயரங்கள், வேதனைகள், கவலைகள் வாழ்க்கையில் நேரிடலாம். அதெல்லாம் இந்த 7 வியாகுலங்களை சிந்தித்து பார்த்தோம் என்றால் இதுவரை நமக்கு பெரிய துன்பம் எதுவும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள். அதற்காக கடவுளுக்கு நாம் எப்பொழுதும் ஒரு நன்றி உள்ளவர்களாகவே நாம் வாழ வேண்டும். ஆக இந்த செப்டம்பர் மாதம் நம் தாய் வியாகுல அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மாதம். தினமும் ஒரு ஜெபமாலையும் ஒரு மன்றாட்டு மாலையும் சொல்லி அந்த வியாகுல அன்னையிடம் மன்றாடுவோம். இவை ஒவ்வொன்றின் நினைவாக தினமும் ஒரு விண்ணுலக கிறிஸ்து கற்பித்த மந்திரமும் ஒரு முறையும் மற்றும் 7 அருள் நிறைந்த மறை மந்திரம் 7 முறையும் செபிப்பது கத்தோலிக்கரிடையே பழக்கமாகும். ஆக அந்த அன்னை மரியாவிடம் நாம் அருள் வேண்டுவோம். இந்த காணொளியை இதுவரை கண்ட உங்கள் அனைவருக்கும் மேலும் உங்களது ஆதரவை எனக்கு தருமாறு உங்களை அன்புடன் கேட்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.